கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Be to God. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற தலைப்பில் இந்த நாட்களிலே நாம் வேத பாடங்கள் தியானித்து வருகிறோம். In these days we are looking into the Bible study regarding the rapture of the church. நாம் இப்பொழுது கர்த்தருடைய வருகை தாமதிப்பதனுடைய சில காரணங்களை பற்றி தான் ஆராய்ந்து வருகிறோம். Now indeed we are examining certain reasons for which the coming of the Lord delays. அதற்கு 3 காரணங்களை நாம் கடந்த வேத பாட வகுப்பிலே படித்தோம். In the last previous Bible studies we learned about 3 reasons of it. இன்றைக்கு வருகை தாமதிப்பதனுடைய 4ஆம் காரணமும் 5ஆம் காரணமும் சொல்லுகிறேன். Today I am going to tell you the 4th and the 5th reason why the coming of the Lord delays. வருகை தாமதிப்பதனுடைய 4ஆம் காரணம் புறஜாதியாரின் நிறைவு இன்னும் பூர்த்தியாகவில்லை. The 4th reason why the rapture of the Lord is yet delayed because the fullness of the Gentiles had not come in. 5வது காரணம் அந்த சீயோனின் எண்ணிக்கை 144,000 இன்னும் நிறைவாகவில்லை. The 5th reason of his delay is that the count of the number of Zion, the 144,000 is not yet fulfilled. இந்த 2 காரியங்களை பற்றி சில சத்தியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். I am going to tell you certain truths about these 2 things. வருகை தாமதிப்பதனுடைய 4ஆம் காரணம் புறஜாதியாரின் நிறைவு இன்னும் பூர்த்தியாகவில்லை. The 4th reason why the coming of the Lord delays is because the fullness of Gentiles is not yet come in. நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Romans chapter 11 verse 25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். இந்த இடத்திலே புறஜாதியாரின் நிறைவு என்று ஒரு வார்த்தையை பற்றி படிக்கிறோம். In this portion we read about a word, fullness of the Gentiles. வேதத்திலே ஒரு இடத்தில் புறஜாதியாரின் காலம் என்றும் ஒரு இடத்திலே புறஜாதியாரின் நிறைவு என்றும் 2 வார்த்தைகள் கூறப்பட்டிருக்கின்றன. In another portion of the word of God we see about the word, the time of the Gentiles, and another the fullness of the Gentiles. ஒரு இடத்திலே புறஜாதியாரின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. In one place about the time or the ages of the Gentiles. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே புறஜாதியாரின் காலம். Luke the Gospel chapter 21 verse 24 we see about the times of the Gentiles. ரோமர் 11 இப்பொழுது நாம் வாசித்த வசனத்திலே புறஜாதியாரின் நிறைவு. And Romans 11:25 says about the fullness of Gentiles. ரெண்டையும் நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். We should well know about these 2. புறஜாதியாரின் காலம் என்றால் என்ன? What is the times of the Gentiles? புறஜாதியாரின் நிறைவு என்றால் என்ன? And what is the fullness of Gentiles? அதை பற்றி நான் ஒரு சில காரியங்கள் சொல்லுகிறேன். I want to say you certain things about it. லூக்கா 21:24 வாசிப்போம். புறஜாதியின் காலம் என்ற ஒரு வார்த்தையை பற்றி படிக்கிறோம். Reading Luke the Gospel 21 verse 24 we read about the times of the Gentiles. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதியாரின் காலம் என்று வாசிக்கிறோம். We read about the times of the Gentiles. ரோமர்கள் நிருபத்திலே புறஜாதியாரின் நிறைவு. In Romans it is written about the fullness of the Gentiles. இதனுடைய விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to explain it. புறஜாதியாரின் காலம் என்றால் என்ன? What is the times of the Gentiles? இரட்சிப்பு, பரிசுத்த ஆவி, தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அனுபவிப்பதுதான் அந்த காலம்தான் புறஜாதியாரின் காலம். The times of the Gentiles indicates the time in which all the people in the whole world would enjoy salvation, Holy Spirit and all other blessings of the Lord. யெகோவா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். God desires or God is willing that all the people on the face of the earth should enjoy the blessings of Jehovah God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. புறஜாதியாரின் காலத்தில்தான் சகல ஜாதிகளுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். The blessings of God are upon all the people in this times of Gentiles. ஒரு காலத்திலே யெகோவா தேவனுடைய ஆசீர்வாதங்களை மற்ற எந்த ஜாதிகளும் பூமியிலே அனுபவிக்க முடியாது. யூதர்கள் மட்டும்தான் தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள். Once none other except the Jews could enjoy the blessings of God Jehovah. யூதர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். It is only Jews who were the people of God. ஆராதனை என்பது அவர்களுக்கு மட்டும்தான் உரியதாக இருந்தது. And worship belonged only to them. வேற யாரும் அந்த யெகோவா தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்கள் அல்ல. None else would belong to blessings of Jehovah. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே கர்த்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் ஒரு ஜாதிக்கு மட்டும் தேவனாயிருப்பது அதல்ல தேவனுடைய சித்தம், நீர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் பூமியிலே ஒரு ஜனத்துக்கு தேவன் அல்ல, பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் தேவன் என்று.
In Isaiah chapter 49 it is written, "Thou art the God of all the people of the earth and not for a nation." 49 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 49 verse 6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசமாய் இருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். பாருங்கள், இது புறஜாதியாரின் காலத்தை பற்றி சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம் தான் இது. This is a prophetical utterance about the time of Gentiles. யாக்கோபின் கோத்திரங்களுக்கு மட்டும் நீர் தேவனாய் இருப்பது அது அற்ப காரியம். It is a light thing that thou shouldest be my servant to the tribes of Jacob. அப்ப அந்த நாட்களில் நம்முடைய தேவன் வெறும் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு மட்டும்தான் தேவனாக இருந்தார். In those days our God was only a God to the Jewish tribe. வேற யாரும் அவருக்கு அந்த ஆசீர்வாதங்களை பெற தகுதி அல்ல. And none else were worthy to receive his blessings. அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் தாசனா இருப்பது அற்ப காரியம். Wherefore it is said here, it is a light thing that thou shouldest be my servant to raise up the tribes of Jacob and to restore the preserved of Israel. ஆகையால் கர்த்தர் என்ன செய்தார், நீ பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். I will also give thee for a light to the Gentiles, that thou mayest be my salvation unto the end of the earth. கர்த்தராகிய தேவன் ஜாதிகளுக்கும் ஒளியாய் மாறினார். As the Lord God became a light to the Gentiles too. அந்த ஜாதிகளுக்கு ஒளியாய் மாறின காலம்தான் இந்த புறஜாதியாரின் காலம். This time of the Gentiles is the time when he became a light to the Gentiles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் ஜாதிகளுக்கு ஒளியாய் மாறினதான அந்த காரணத்தினால்தான் புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு, பரிசுத்தாவி, தெய்வீக சுகம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் புறஜாதிகளுக்கு சொந்தமாயிற்று. It is because he became a light to the Gentiles that salvation, Holy Spirit, divine healing promises were all belonging to the Gentiles too. யூதர்கள் இயேசுவை தள்ளினபடினால் புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு வந்தது. Because the Jews rejected God, then this salvation came to the Gentiles. இந்த காலம் புறஜாதியாரின் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது, கிருபையின் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது, அனுக்கிரக காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. This time is called the time of the Gentiles, the time or the grace period, and the time of acceptance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது புறஜாதியாரின் காலம். This is a time of இது Gentiles, கிருபையின் காலம். grace period, இது அனுக்கிரக காலம். as well time of acceptance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதனுடைய முக்கிய பகுதி, இந்த அனுக்கிரக காலத்தின் முக்கிய பகுதி கல்வாரி முதல் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை வரை. One of the important aspect of this time is, it is from Calvary till the coming of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையோடு இந்த கிருபையின் வாசல் அடைபடும். With the coming of the Lord Jesus, this door of grace will be closed. அதன் பிறகு எந்த புறஜாதியாருக்கும் இரட்சிப்பு இல்லை. After that, no more salvation to any Gentile. கிருபையின் வாசல் இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையோடு அடைபடும். With the secret coming of Jesus, door of grace will be shut. அதன் பிறகு புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு இல்லை, நியாயத்தீர்ப்புதான். After that, only judgment to the Gentiles, no more salvation. புறஜாதிகளின் காலம் கொர்நேலியுவின் வீட்டில் ஆரம்பித்தது. Times of the Gentiles began in the house of Cornelius. ஆகையால் தான் கொர்நேலியு புறஜாதிகளின் முதற்பலன் என்று அழைக்கப்படுகிறான். Wherefore Cornelius is called as the firstborn of the Gentiles. புறஜாதிகளின் முதற்பலன் யார்? Who is the firstborn of Gentiles? கொர்நேலியு. Cornelius. கொர்நேலியுவின் வீட்டிலே அப்போஸ்தலனாகிய பேதுருவை கர்த்தர் அனுப்பினார். And the Lord sent Apostle Peter to the house of Cornelius. கொர்நேலியுவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். He showed him a vision. பேதுருவுக்கும் தரிசனத்தை காண்பித்தார். And a vision to Peter too. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் புறஜாதியருடைய வீட்டிலே அப்போஸ்தலர்களை அனுப்பினார். The Lord sent his apostles to the house of Gentiles. இந்த நாட்களை பற்றி நாம் படிக்கும்போது, When we read about this time, நாம் இப்ப ஜீவிக்கிற இந்த நாட்களில் உலகத்தில் 3 ஜாதிகள் இருக்கிறார்கள். there are 3 kinds of people or nation in this world. முதலாவது எழுத்தின்படி யூத ஜாதிகள் இருக்கிறார்கள். One, literally Jews. இரண்டாவது யூதர்கள் அல்லாத மற்றெல்லா புறஜாதிகளும் ஒரு ஜாதிகளாக இருக்கிறார்கள். Secondly, all of the Gentiles other than the Jews are a nation. அதல்லாமல் தேவனுடைய சபை, அவர்கள் பரிசுத்த ஜாதி என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த பரிசுத்த ஜாதி என்று ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. And other than this, the church of God is an holy nation, which is a group found in this world. முதலாவது யூதர்கள் இருக்கிறார்கள். First of all, the Jews. அடுத்தது எல்லா புறஜாதிகளும் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள். Secondly, all the Gentiles in this world. இவர்களை அல்லாமல் ஒரு கூட்டம் ஆட்கள் பரிசுத்த ஜாதி என்று அழைக்கப்படுகிறார்கள், அதுதான் சபை. And another group of people called the holy nation, which is the church. எல்லா ஜாதிகளிலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டதான ஜனங்கள் பரிசுத்த ஜாதி.
அவர்கள் ஒரு கூட்டம் ஜனமாக இந்த உலகத்தில் இப்பொழுது ஜீவித்து வருகிறார்கள். This holy nation is presently found living in this world as a group of people who were sanctified by the blood of Jesus. இதுதான் புறஜாதியாரின் காலம். This is the time of Gentiles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த புறஜாதியாரின் காலத்தை அனுக்கிரக காலம் என்றும் சொல்லலாம் என்று நான் சொன்னேன். I told you that this can be also called as the time of acceptance. இன்றைக்கு இந்த அனுக்கிரக காலத்திலே அல்லாவிட்டால் இந்த புறஜாதியாரின் காலத்திலே அல்லாவிட்டால் இந்த கிருபையின் காலத்திலே சம்பவிக்கக்கூடிய 6-7 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லட்டும். I want to mention you 6 or 7 things which would take place in this grace period, time of Gentiles or time of acceptance. அனுக்கிரக காலத்திலே In this time of acceptance, மீட்பர் இயேசு வருவார். our Redeemer Jesus will appear. அப்படியே அவர் வந்து அவர் இந்த உலகத்திலே ஜீவன் கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரமேறி போனார். He likewise came down to the earth. He suffered, died, rose again and ascended up to heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிருபையின் காலத்தின் தொடக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். The beginning of grace period is the ministry of Jesus. அவர் வந்து இந்த உலகத்திலே 33 வருடம் ஜீவித்து அவர் 3 வருடங்கள் ஊழியம் செய்து கல்வாரியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போனார். He came into this world, lived for 33.5 years, ministered for 3.5 years, suffered, died, buried and was rose again and ascended up to heaven. அதன் அனுக்கிரக காலத்தின் தொடக்கம். This is the beginning of time of acceptance. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்கிறார். And even now Jesus is with us as Emmanuel, as the same yesterday, today and forever. அன்றைக்கு அவர் சரீரத்தில் இந்த உலகத்தில் இருந்தார். On that day he was in this world in this body. இன்றைக்கு அவர் அதரிசனமானவராய் நம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். While today he is with every one of us as an invisible God. கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறார். Christ in us as the hope of glory. அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த கிருபையின் காலத்துக்காக. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இது கிருபையின் காலமாக இருந்தாலும் இந்த கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து உடையவர்களாக இருந்தால்தான் அவர்கள் கிருபையின் காலத்தில் இருக்கிறார்கள். Though it be a dispensation of grace, only those who are with Jesus Christ are in this grace period. எத்தனையோ ஜனங்கள் கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கிறிஸ்து இல்லாதபடியால் அவர்கள் இந்த கிருபையின் காலத்துக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். There are many people who live in this dispensation, but still because they are without Christ, they are outside this grace period. கர்த்தருடைய இரக்கத்தினால கிருபையினாலே இந்த கிருபையின் காலத்தில் அந்த மீட்பர் இயேசு இந்த இரட்சகர் இயேசுவை நாம் நம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு தருணம் தந்தார். By the mercies and the grace of God, God has given us an opportunity to accept our Redeemer Jesus as a personal Savior. இயேசு இல்லாத ஜீவியம் கிருபை இல்லாத ஜீவியம். A life without Jesus is a life without grace. இயேசு இல்லாத ஜீவியம் சத்தியம் இல்லாத ஜீவியம். A life without Jesus is a life without truth. இயேசு இல்லாத ஜீவியம் ஜீவன் இல்லாத ஜீவியம். A life without Jesus is a life without life. இயேசு இல்லாத ஒரு மனிதனை ஒரு நடை பிணம் என்று சொல்லலாம். A man without Jesus can be called as a mobile corpse. கிறிஸ்தவன் என்று சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய ஜீவியத்துல கிறிஸ்து இருக்காது, கிறிஸ்துவே இருக்க மாட்டார். One calls himself a Christian, but you cannot find Christ in his life. கிறிஸ்து இல்லாத ஒரு மனுஷனை பார்த்தால் தெரியும். You can well know a man who is without Christ. நீ கிறிஸ்தவனா என்றால் கிறிஸ்தவன் என்று சொல்லுவாங்க, ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்குள்ள கிறிஸ்துவே இருக்க மாட்டார். When asked, they say I am a Christian, but Christ is not in their lives. கிறிஸ்து நமக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக வாசமாக இருக்கிறார். But Christ is dwelling in us as the hope of glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுவே அந்த ரகசியமாக இருக்கிறது. That is the mystery. கிறிஸ்து இல்லாமல் ஜீவித்தால் அவர்களுடைய ஜீவியத்தை பார்க்கும்போது தெரியும். If you live without Christ, while looking at their life, we can understand them. நான் கூட ஒரு காலத்திலே கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்டேன், ஆனால் கிறிஸ்து இல்லாமலே ஜீவித்தேன். Once I too was called a Christian, but I lived without Christ. அந்த டைம்ல நான் சினிமாவுக்கு போயிருக்கிறேன். During that time I went to cinemas. ரொம்ப சினிமா பார்த்ததுல ஏதோ ஒரு 2-3 சினிமா அப்போ ஒரு ஆசைக்காக பார்த்திருக்கிறேன். At least 1 or 2 shows just for my desire. கிறிஸ்தவன் தான், ஆனால் அந்த சினிமாவின் மேல ஒரு ஆசை. True that I was a Christian, but I had a desire towards cinema. இப்ப இந்த நாட்கள்ல கூட கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க, ஆனால் வீட்டிலே அந்த டெலிவிஷனை பார்க்காம இருந்தா அவங்களுக்கு உறக்கம் இல்லை. அப்படிப்பட்டதான ஆட்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்றதுக்கு ரொம்ப வெட்கமாக இருக்கிறது. Even today many so-called Christians, they cannot remain without watching television.
கிறிஸ்து இருந்தால் எல்லா காரியத்திலும் ஒரு வித்தியாசம் தெரியும். But if Christ is there in us, a difference will be seen in everything. அவருடைய நடக்கையில, Even in their walk, அவர்களுடைய Dressல, in their dressing, அவருடைய வார்த்தையில, their words, எல்லா காரியத்திலும் ஒரு வித்தியாசத்தை காணலாம். and there can be a distinction in all things. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. அப்ப கிருபையின் காலத்தில் முதலாவது ஆசீர்வாதமே இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிறார். Therefore, the first blessing in this grace period is Christ coming into the life of a person. அனுக்கிரக காலத்தை பற்றி ஏசாயா 49 அதிகாரத்தில் படித்தோம். In Isaiah chapter 49, we read about the time of acceptance. அதில் நீங்க பார்த்தால் தெரியும், அந்த மீட்பரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. There it is said about that Redeemer. இந்த புறஜாதியாரின் காலத்திலே அதனுடைய முக்கியமான தொடக்கமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததாகும். The important beginning of the times of the Gentiles is Jesus coming into this world. இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லாவிட்டா நீ கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவனும் அல்ல. If you cannot say Jesus is within me, you are not a Christian. இயேசு உனக்குள் வந்தால் உன் ஜீவியமே மாறும். But if Jesus comes into you, your life will change. பழைய ஜீவியங்கள் எல்லாம் மாறும். Your old life will change. அப்படி ஜீவியத்தை மாற்றுகிறவர் தான் இந்த இயேசு. And it is this Jesus who changes our life. அப்படிதான் என்னுடைய ஜீவியத்தை மாற்றினார். It is that way he changed my life உங்கள் எத்தனை too. பேருடைய ஜீவியத்தை கர்த்தர் மாற்றினார். Yes, the Lord has changed many of your lives also. அனுக்கிரக காலத்தின் தொடக்கமே இயேசுதான். The beginning of the acceptable time is Jesus. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இப்படி ஒரு அனுபவம் இல்லை. There was none such experience in the Old Testament. ஆனால் புறஜாதியாரின் காலத்திலே இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளும் வருகிறார். But in this time of the Gentiles, Jesus Christ comes into every one of our hearts. இயேசுவோடு உள்ள ஜீவியம்தான் இந்த புறஜாதியாரின் காலத்தில் நாம் செய்கிற இந்த கிருபையின் காலத்தில் ஜீவியம். Our life in this acceptable time, in this grace period, is a life with Jesus. அடுத்ததாக இந்த கிருபையின் காலத்தில் பாவ மன்னிப்பு. Nextly, in this dispensation of grace, forgiveness of sins. இந்த புறஜாதியாரின் காலம் என்று படித்தோமே, இந்த புறஜாதியாரின் காலத்திலே அடுத்த அனுபவம் பாவ மன்னிப்பு. The next experience in this times of the Gentiles is forgiveness of sins. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். Rejoice because your sins are forgiven. பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிகிறபடியால் அல்ல, Not because the devils are subject to you, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். but rather rejoice because your sins are forgiven. இந்த கிருபையின் காலத்தில் உள்ள ஒரு திட்டவட்டமான அனுபவம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. Therefore, one of the definite experience in this grace period is the forgiveness of sins. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் எப்படி? Then how is it in the Old Testament? பழைய ஏற்பாட்டில் அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டிருந்தன. In the Old Testament, their sins were only covered. ஆகையால் தான் ஒரே பாவத்துக்காக அநேக முறை பலி செலுத்தினார்கள். Wherefore, they offered sacrifice many times for a same sin. இன்றைக்கு ஒரு பாவம் செய்வாங்க, அதுக்கு பலி செலுத்துவாங்க. அதே பாவத்தை நாளைக்கும் செய்வாங்க, நாளைக்கும் ஒரு பலி செலுத்துவாங்க. Today they offer sacrifice for a sin, tomorrow again for the same sin they offer another sacrifice. நிறைய மிருகங்கள் இருந்தா நிறைய பாவங்கள் செய்யலாம். If they have many animals, they can commit many sins. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. But not so in the New Testament. ஒரு பாவியாகிய ஸ்திரியை இயேசு மன்னித்தார். Jesus forgave a sinner woman. மன்னித்துவிட்டு என்ன சொன்னார்? Forgiving her, what did he say? இனிமேல் பாவம் செய்யாதேம்மா. Sin no more. இனிமேல் பாவம் செய்யாதே. Sin no more. அதுதான் இந்த கிருபையின் காலத்தினுடைய ஜீவியம். That is a life in this grace period. ஒரு காலத்துல நீ செய்த பாவத்தை திரும்பி நீ செய்ய மாட்டாய். You will no more commit the sin which you had once committed. கர்த்தர் பாவங்களை மன்னித்தார். The Lord has forgiven your sins. அதிலிருந்து விடுதலை. A deliverance from it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்ததாக இந்த அனுக்கிரக காலத்திலே கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார். In this acceptable time, the Lord hears us. ஏசாயா 49:8 படிக்கிறோம். Isaiah chapter 49 verse 8. அனுக்கிரக காலத்தில் செவி கொடுக்கிறார். He hears us in the acceptable time. செவி கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? What does it mean, hearing us? நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். He hears our prayers. புறஜாதிகளுடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்கிறார். The Lord hears the prayers of the Gentiles. ஆகையால் இந்த புறஜாதியாரின் காலத்தில், இந்த அனுக்கிரக காலத்தில் ஒரு விசேஷமான அனுபவம், கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறார். One of the peculiar experience in this acceptable time of the Gentiles is that God hears our prayers. அவர் அனுக்கிரக காலத்திலே அவர் செவி கொடுக்கிறார். He hears us in the acceptable time. செவி கொடுக்கிறார்னா கேட்கிறார்னு அர்த்தம். அதாவது நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். He hears us means hearkens to our prayers. ஜெபம் என்பது ஒரு முக்கியமான அனுபவம். Prayer is an important experience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பாருங்க, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த சவுல் வழியிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். வழியிலே சந்தித்து அந்த சூரிய ஒளியில கண் போய்விட்டது. அனனியாவை அனுப்புகிறார். கண் பார்வை கிடைத்தது. அதற்கு முன்னாலே
அவன் அனனியாவை அனுப்புவதற்கு முன்னாக வழியிலே பார்வையை இழந்து ஒரு சீமோன் என்கிறவனுடைய வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். We see that Saul, when who was persecuting the Christians, the Lord met him on the way. He became blind and he went to the house of Simon and was praying. கர்த்தர் சொல்லுகிறார், அனனியாவிடத்தில் சொல்லுகிறார், நீ போ, நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவிலே சிமியோன் என்னப்பட்டவனுடைய வீட்டிலே அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். யாரு? இவ்வளவு நாளும் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தி கொண்டு கொண்டிருந்ததான அந்த கொலையாளி இப்ப ஜெப வீரனாக மாறி இருக்கிறான். This man who was a murderer, killing many Christians, has now become a prayer warrior. And the Lord said to Ananias, go to the house of Simon and you can see that Saul praying there. கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவனுக்குள்ள அந்த ஆவி இறங்கிருது. முதலாவதே அவன் ஜெபிக்கிற அவனாய் அவனை மாற்றுகிறார். A true Christian is the one who has the genuine spirit of prayer. ஜெபிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. A man who has no prayer is no Christian. நீ ஜெபிக்காவிட்டால் நீ கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவளும் அல்ல. கண்டிப்பா எழுதி வைத்துக்க. If you don't pray, you are not a உன்னுடைய Christian. வீட்டிலே நீ ஜெபிக்காதவனா இருந்தால் அது கிறிஸ்தவனுடைய வீடு அல்ல. If you don't have prayer in your house, it's not a Christian house. ஒரு மணி நேரமாகலும் தனியே நீ தேவனோடு ஜெபிக்காவிட்டால் நீ கிறிஸ்தவன் அல்ல. If you cannot pray personally with God for 1 hour, you are not a Christian. நீ ஒரு நாள் தனி ஜெபம் ஒரு மணி நேரமாவது, குடும்ப ஜெபம் அல்ல, குடும்ப ஜெபம் கணக்கு கிடையாது. தனியே நீ தேவனோடு ஒரு மணி நேரமாவது ஜெபிக்காவிட்டால் நீ கிறிஸ்தவன் அல்ல. If you don't have at least a 1 hour prayer, a personal prayer, you are not a Christian. இந்த ஒரு மணி நேரம் என்று நான் சொன்னது நான் அல்ல, இயேசுவே சொன்னதுதான். ஒரு மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? Jesus himself said, will you not watch with me at least for 1 hour? ஏனென்றால் புறஜாதியாரின் காலத்திலே ஒரு முக்கியமான அனுபவம், அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். Because one of the important experience in this time of the Gentiles is he is a God who answers our prayers. வாசிங்க 49 அதிகாரம் 8 வசனத்திலே அவர் செவி கொடுத்து, வாசிங்கள். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து. செவி கொடுத்துன்னு சொல்றது அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்பதை காண்பிக்கிறது. I have heard thee, it means he answers our prayers. சகோதரனே சகோதரியே, இது கிருபையின் காலம், புறஜாதியாரின் காலம். இந்த காலத்திலே உனக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Brother and sister, this is a grace period, the time of the Gentiles, and God hears your prayers in this time. உன்னுடைய வாழ்க்கையின் எந்த பிரச்சனையானாலும் ஜெபத்தின் மூலம் நீ அவருக்கு தெரிவிக்கலாம். Whatever be the problem in your life, you can reveal it to him through your prayer. அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடியால் நீ கைவிடப்பட்டவன் அல்ல, கைவிடப்பட்டவள் அல்ல. Because he is a God who hears your prayers, you are not a forsaken one. உனக்கு யாருமே இல்லாவிட்டாலும் உன் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லாவிட்டாலும் என் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Though I don't have anyone else for me in this world, I have a God who hears my prayers. அதன் அனுக்கிரக காலத்தில் தேவன் செய்கிற இன்னொரு காரியம். This is another thing God does in this acceptable time. அது மட்டுமல்ல, அனுக்கிரக காலத்தில் தான், இந்த புறஜாதியாரின் காலத்தில் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பொழியப்படுகிறது. Not only that, Holy Spirit is being poured upon the church only in this time of the Gentiles. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, Acts of the Apostle chapter 2, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour my spirit upon all flesh. அதன் புறஜாதியாரின் காலம். This is the time of the Gentiles, கிருபையின் காலம். the grace period. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour my spirit upon all flesh. அது இந்த புறஜாதியாரின் காலத்தில் உள்ள ஒரு விசேஷமான அனுபவம். This is a speciality of this time of the Gentiles. புறஜாதியாரின் காலம் முடியும் போது இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருக்காது. At the end of this time of the Gentiles, Holy Spirit will be no more here. புறஜாதியாரின் காலத்துக்கு முன்னேயும் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இது போல பொழிந்தருளப்படவில்லை. And even before the time of the Gentiles, such an outpouring of the Spirit was not there. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். But one of the great privileges assigned to us in this period is Holy Spirit has been poured into us. இன்னொரு வார்த்தையில் அதை நான் சொல்கிறேன், தேவன் மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறார். To say in other words, God anoints man. ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும், Though an ordinary being he உலகத்திலே நீ is, ஒரு தாழ்ந்த ஜாதி என்று சொல்லப்பட்டாலும், though you are belonging to a low caste in this world, உலகத்திலே பெரிய ஜாதி, சிறிய ஜாதி, தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி என்றெல்லாம் சொல்றாங்க. there are low and high castes in this world, யாரா இருக்கட்டும், whoever it may be. புறஜாதியாரின் காலத்திலே எந்த ஜாதியா இருந்தாலும் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். To whichever nation you may belong to, the Lord anoints you in this time of Gentiles. அந்த வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:17. Acts of the Apostle chapter 2 verse 17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். போதும். கடைசி நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த புறஜாதியாரின் காலம்,
Last days here mentioned says about the time of Gentiles. ஓ கர்த்தர் பரிசுத்த ஆவியை பொழிந்து கொண்டிருக்கிறார். The Lord is pouring out his spirit. ஓ அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது. The word is fulfilled now. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டே இருக்கிறார். Yes, the Lord is anointing. ஆகையால் அவருடைய வருகை இன்னும் சீக்கிரமாக இருக்கிறது. Therefore his coming is fast approaching. எந்த இடத்திலும் பார்த்தாலும் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பொழிந்தருளப்பட்டு கொண்டிருக்கிறது. You can look anywhere to see around the outpouring of the spirit. நாம் கூட கூடி வரும்போதெல்லாம் அந்த அபிஷேகம் நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். And all the time we gather together, this anointing should be poured upon us. சபையாக நாம் கூடி வரும்போதெல்லாம் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். Even in the gathering of the church, anointing of Holy Spirit should be upon us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நல்ல ஆவியில் நிரம்ப வேண்டும். We should get filled in the Spirit wells. பரிசுத்த ஆவியினால நாம் நிரம்பும்போது When we get filled in the Spirit of God, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். He will reprove us of sin, righteousness and judgment. நல்ல அபிஷேகம் நமக்கு தேவை. We need a good anointing. புறஜாதியாரின் காலத்திலே இந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. In this anointing is poured upon us in this time of Gentiles. நீ பரிசுத்த ஆவியை பெற்றாயா? Have you received the Holy Spirit? நீ ஆவியிலே நிரம்புகிறாயா? Are you getting filled with anointing? உன்னுடைய ஜீவியத்தினுடைய உத்தேசம் என்ன? What is the purpose in your life? நீ புறஜாதியாரின் காலத்திலே இருக்கிறாய், நீ உன்னுடைய நோக்கம் என்ன? You are in this time of the Gentiles, and what is your purpose? பணம் சம்பாதிப்பதல்ல, It's not to earn money, குடும்பம் நடத்துவதல்ல, not to lead your family, உன்னுடைய ஜீவியத்தின் நோக்கம் என்ன? but what is the purpose in your நீ life? அபிஷேகம் பண்ணப்பட்டாயா? Are you anointed? உன்னுடைய ஜீவியம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜீவியமாக இருக்கிறதா? Is your life an anointed one? இது கடைசி கால தூது. This is the last day's message. இது சாதாரணமாக உங்களுக்கு சொல்ல முடியாது. I cannot say it to you in an ordinary way. இனி நாட்கள் இல்லை. No more time. புறஜாதியாரின் நிறைவு வரப்போகிறது. The fullness of Gentiles is to come in. கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் எத்தனையோ பேர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். The Lord is anointing many with his Holy Spirit. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக அபிஷேகம் பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. And for 2000 years this anointing has been showered. எத்தனையோ புறஜாதியார் பரிசுத்த ஆவி பெற்றுட்டாங்க. Many Gentiles have already received Holy Spirit. முதல்ல அபிஷேகம் பெற்றது அந்த கொர்நேலியும் அவனுடைய வீட்டாரும். The Cornelius and his household first of all received the Holy Spirit. உன்னுடைய மனைவி அபிஷேகம் பெற்றாளா? Is your wife anointed? நீ கேட்டாயா? நீ அபிஷேகம் பெற்றாயா என்று கேட்டாயா? Have you asked her, did you receive Holy Spirit? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to உன்னுடைய God. புருஷன் அபிஷேகம் பெற்றானா? Is your husband anointed? நீ உன்னுடைய புருஷனிடத்திலே கேட்டாயா? ஒரு நாளாவது நீ அபிஷேகம் பெற்றாயா என்று கேட்டாயா? Did you at least once ask him, are you anointed with Holy Spirit? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அபிஷேகம் இல்லாத ஒரு ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. A life without anointing is not a Christian life. அப்ப நான் சொல்லுகிறேன், இந்த புறஜாதியாரின் காலம் என்பது ஜனத்தை தேவன் அபிஷேகம் பண்ணுகிற காலம். This time of the Gentiles is then a time wherein God anoints his people. அப்பா, நான் ஒரு ஏழையா இருந்தாலும், நான் ஒரு தாழ்ந்த ஜாதியாக இருந்தாலும், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும். Though I am a poor one, though I am belonging to a low caste, you should be able to say I am anointed. கர்த்தர் எனக்கு அபிஷேகம் தந்தார். The Lord has given me the anointing. எங்களுடைய வீட்டில் நான் தான் முதலாவது அபிஷேகம் பெற்றேன். It is I who received for Holy Spirit first in my house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் நான் பரிசுத்த ஆவி பெற்றேன். I received the Holy Spirit in a tarrying meeting. அந்நிய பாஷை பேசினேன். I spoke in unknown tongues. எனக்கு உடனே தீர்க்கதரிசன வரம் கிடைத்தது. And soon this gift of prophecy I received. நான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்ற உடனே எனக்கு தீர்க்கதரிசன வரம் கிடைத்தது. Soon when I received the Holy Spirit, I received the gift of prophecy. எனக்கே தெரியாது. I did not know of நான் myself. என்னை அறியாமலே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தேன். Without my knowledge, I started to prophesy. இந்த நாளிலேயும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை என்னிலே புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். And even this day, the Lord has renewed that anointing in me. புறஜாதியாரின் காலம் என்பது எல்லா ஜாதிகளையும் சகல ஜாதிகளையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிற காலம். Times of the Gentiles is the time wherein God anoints all nations. ஒரு நாள் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். But one day Holy Spirit will be taken away from this earth. அது பிறகு அபிஷேகம் கிடையாது. After that, no more anointing. ஆகையால் அபிஷேகம் பெறாதவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசு சீக்கிரம் வருகிறார். Therefore all those who are not anointed receive the anointing of Holy Spirit. Jesus is coming soon. அடுத்ததாக இந்த அனுக்கிரக காலத்திலே இன்னொரு காரியம். Nextly, another experience in this time. தேவன் மனுஷனுக்கு கிருபை தருகிறார். The Lord grants grace to man. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் முதல் வசனத்திலே 2 Corinthians chapter 6 verse 1. அந்த அனுக்கிரக காலத்தை பற்றி சொல்லும்போது அங்கே கிருபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. When said about this time of acceptance, it is said about grace. வாசிங்கள். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகி நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். கீழே
அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். பாருங்கள், இந்த இடத்துல கிருபையை பற்றி பவுல் பேசுகிறார். Here St. Paul speaks about grace. அனுக்கிரக காலத்தில் கிருபையை கர்த்தர் தருகிறார். The Lord grants grace in this acceptable time. இதுதான் நாம் கிருபை பெற வேண்டிய நாட்கள். These are the days wherein we have to receive grace. தேவ சமூகத்தில் போனால் நமக்கு கிருபை கிடைக்கும். When we run to the presence of God, we receive grace. அந்த கிருபை பெற்ற உடனே நம்முடைய வாழ்க்கை ஒரு பத்திரமான வாழ்க்கையாக மாறுகிறது. No sooner we receive grace, our life becomes a defensed one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Yes, we have to receive this grace of God every day. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை நமக்கு தருகிறார். He grants us new grace every day. அதாவது நம்முடைய ஜீவியத்திற்கும் நாம் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியத்திற்கும் இந்த கிருபை நமக்கு வேண்டும். For the life or the ministry or service we offer to God, we need grace. கிருபை தான் ஒரு மனுஷனை நிலைநிறுத்துகிறது. Grace establishes a person. கிருபை தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. Grace establishes a man's heart. ஒரு மனுஷன் தீர்மானம் பண்ணுகிறான், A man makes a decision. கிருபை தான் அவனை ஸ்திரப்படுத்துகிறது. It is grace which establishes him. இல்லாவிட்டால் சந்தர்ப்பம் வரும்போது என்ன செய்வான்? ஒரு மனுஷன் வழுகி போவான். Or else a man will slip away or away at situations. உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக, நீ ஒரு ஸ்திரமான ஜீவியம் செய்வதற்காக இந்த கிருபை உனக்கு அவசியம். But this grace is essential for you that your heart may be established and you will have a stable life. இந்த கிருபை இல்லாவிட்டால் ஒரு 5 நாள் ஆண்டவருக்காக ஜீவிப்போம், 6வது நாள் நாம் திரும்பவும் அதே பழைய இடத்துக்கு வந்து விடுவோம். If we don't have this grace, 5 days we may live according to the decision and the 6th day we come out of it. அப்படிதானே இன்றைக்கு अनेகர் ஆண்டவர் ஒரே விதமாக ஜீவிக்க முடியவில்லை. That's how many are unable to live a stable before God. அனுக்கிரக காலத்திலே கிருபை அளிக்கிறார். But he grants grace in the acceptable time. நான் இதை என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் கிருபை பெறுகிறதான நாட்கள் இந்த நாட்கள் தான். With rejoicing from the depth of my heart I advise you, people of God, that these are the times we receive the grace of God abundantly in our lives. கர்த்தருடைய ஊழியக்காரிகளே, நாம் தேவனுடைய கிருபை பெறுகிற நாட்கள் இந்த நாட்கள் தான். Ye servants of God, these are the days and times we receive the grace of God. நீ கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொண்டால் உனக்கு எந்த விஷயத்தை குறித்தும் பயம் இல்லை. Once you receive the grace of God, you need not be afraid of anything else. கிறிஸ்தவ ஜீவியமே கிருபையின் ஜீவியம். Christian life is a graceful life. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியவில்லை. But many Christians don't know this. கிருபை என்பது ஆண்டவருக்காக நாம் தனித்து நிற்க நமக்கு உதவி செய்கிறது. Grace helps us to stand alone with God. கிருபை என்பது ஆண்டவருடைய ஐஸ்வரியம் முழுவதும் நமக்கு சொந்தமாக்க உதவியா இருக்கிறது. Grace helps us to receive the riches of God all for ourselves. ஒருமுறை ஒரு பாஸ்டர் கிருபையை பற்றியும் இரக்கத்தை பற்றியும் சொன்னார். Once a pastor said about grace and mercy. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இரக்கம், mercy in the Old Testament, ஆனா கிருபை என்பது கிறிஸ்துவின் மூலமா தான் வெளிப்பட்டது, இயேசு மூலமா. while grace appeared only through Jesus. பழைய ஏற்பாட்டின் காலத்துல கிருபை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கிருபை அல்ல, அது இரக்கம் தான். Though it's said about the word grace in the Old Testament, it's only mercy. பழைய ஏற்பாட்டின் காலத்துல கிருபாசனம் இருந்ததே, அதற்கு இங்கிலீஷ்ல பாருங்க, கிருபாசனம் என்று சொன்னா கூட இங்கிலீஷ்ல mercy seat. Mercy seat in the Old Testament. ஆனா புதிய ஏற்பாட்டுல கிருபாசனத்தண்டை தைரியமாய் சேர கடவோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல பாருங்க, அது mercy seat இல்ல, கிருபாசனம், the throne of grace. While throne of grace in the New Testament. அப்ப கிரேஸ் என்று சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டின் அனுபவம். Therefore grace is a New Testament experience. அந்த இரக்கத்துக்கும் இந்த கிருபைக்குள்ள வித்தியாசம் என்ன என்று ஒரு பரிசுத்தவான் சொன்னார். A saint said about a difference between grace and mercy. ஒரு பணக்காரனுடைய வீட்ல ஒரு பிச்சைக்காரன் போய் பிச்சை கேட்டானா. A beggar went and asked for alms in a rich man's house. இவன் ₹1 ₹2 எதிர்பார்த்து தான் போனான். He went expecting 1 or 2 rupees. அந்த பணக்காரன் அவனுக்கு ₹100 கொடுத்தான். But the rich man gave him a 100 rupee note. என்ன சந்தோஷம்! What a great joy! இதுதான் பழைய ஏற்பாட்டின் காலத்து பரிசுத்தவான்களுக்கு கிடைத்த சந்தோஷம். This is the joy Old Testament saints received. அவனுக்கு இரக்கத்தினால ₹100 கிடைத்தது. Out of his mercy he received 100 rupees. அப்படினால் புதிய ஏற்பாட்டில் கிருபை என்றால் என்ன என்று சொன்னார். While what did he say about grace in the New Testament? அதே பணக்காரன் That same rich man இந்த பிச்சைக்காரனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு invited the beggar into his house. அவனுக்கு புதிய துணிகள் கொடுத்து, gave him a new dress, அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, and food, தன்னுடைய சொத்தெல்லாம் அவனுக்கு பேருக்கு எழுதி வைத்து விட்டான். and wrote all his property down to his name. இதுதான் புதிய ஏற்பாட்டின் கிருபை. This is the grace in New Testament. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய கூட joiners, அதாவது உடன் பங்காளிகள். We are joined as with Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பேங்க்ல 2 பேருடைய ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல பணம் போடுறது போல, as we put cash in the joint account in the bank,
அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு வந்தது. All his riches are come for us. அதுதான் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். That is the riches of his grace. ஆகையால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிருபை பெறாமல் இருந்தால் ஒரு நாள் தோல்வியாகத்தான் இருக்கும். Therefore, if we don't receive grace in this New Testament time, we will have failure. உங்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் சொல்லித்தரேன். அந்தந்த நாளுக்குரிய கிருபையை நீங்கள் பெறாவிட்டால் அந்தந்த நாளிலே உங்களுடைய வாயினால பாவம் செய்திருப்பீங்க, உங்க கண்ணினால பாவம் செய்திருப்பீங்க, உங்களுடைய மாம்ச இச்சையினால பாவம் செய்திருப்பீங்க, தவறான காரியங்கள் செய்திருப்பீங்க, மாதிரியா ஜீவிச்சிருக்க மாட்டீங்க. இது அந்தந்த நாளிலே பெற வேண்டிய கிருபையை நீங்கள் பெறாவிட்டால், அந்தந்த நாளிலே பெற வேண்டிய கிருபை நீங்கள் பெற்று பாருங்கள். எல்லா கண்ணும் சரியா இருக்கும், வாயும் சரியா இருக்கும், சரீரமும் சரியா இருக்கும், சாட்சியாக இருப்பீர்கள். If we don't receive grace afresh every day, we will commit sins with the members of our body and our life will be entirely wrong. But if we receive fresh grace every day, we can see our life going right in the way of God. அனுக்கிரக காலத்திலே அவர் கிருபை அளிக்கிறார். He grants grace in the acceptable time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த கிருபை நம் ஜீவியத்தை கடைசி வரைக்கும் நிலைநிறுத்துகிறது. This grace helps us establish till the end. அடுத்ததாக இந்த அனுக்கிரக காலத்தில் உதவி செய்கிறார். Next experience, he helps us in this acceptable time. ஏசாயா 49:8 நாம் படித்தோம், ஏற்கனவே படித்து விட்டோம். Isaiah 49:8 we read already. இந்த காலத்தில் உனக்கு வேண்டிய எந்த உதவியும் கர்த்தர் உனக்கு செய்ய முடியும். Any kind of help you need from the Lord is able to do it in this time. ஏற்ற சமயத்தில் சகாயம். Time in need. ஆகையால் நமக்கு உதவி வரும்போது நாம் யாரிடத்தில் போக வேண்டும்? A help in need, so where should we run to for help? விசுவாசத்தோடு தைரியத்தோடு நாம் இந்த கிருபாசனத்தின் இயேசுவண்டை போக வேண்டும். With faith, with boldness, we have to go to the throne of grace who is Jesus. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள். Don't put your trust upon man. நீங்கள் விசுவாசத்தோடு இந்த இயேசுவண்டை போங்கள். But with faith, go to Jesus. அனுக்கிரக காலத்தில் அவர் உதவி செய்கிறார். He helps you in this acceptable time. அடுத்தது, Nextly, அனுக்கிரக காலத்தில் ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். he has appointed a ministry in this acceptable time. அதைத்தான் நாம் கொரிந்தியரிலே வாசித்தோம். That is what we read in the book of Corinthians. வாசிங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 6 verse 3. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். பாருங்கள், இந்த அனுக்கிரக காலத்திலே புறஜாதியாரின் காலத்திலே கர்த்தர் செய்த இன்னொரு காரியம், அவர் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தினார். Another thing the Lord has done in this time of the Gentiles, he has appointed such a kind of ministry. இது இந்த புறஜாதியாரின் காலத்திலே, இந்த அனுக்கிரக காலத்திலே தேவன் புறஜாதியாரின் நிறைவு என்ற ஒரு வார்த்தை படித்தோமே, புறஜாதியாரின் நிறைவு உண்டாகும்படி இந்த காரியத்தை செய்தார். இப்ப சொன்ன இத்தனை காரியங்களும் புறஜாதியாரின் நிறைவுக்காக செய்தார். The Lord has done all these things in this time for the fullness of Gentiles to come in. புறஜாதியாரின் நிறைவு என்றால் என்ன? What is the fullness of Gentiles? எல்லா ஜாதிகள் மத்தியிலிருந்து ஒரு கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதும் அல்லது பூரண ரட்சிப்பை அடைவதும், அதுதான் புறஜாதியாருடைய நிறைவு. One group of people being saved or attaining a perfect salvation is the fullness of Gentiles. புறஜாதியார் மத்தியிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பூர்ணமடைய வேண்டும். அது எவ்வளவு என்று சொல்லப்படவில்லை, அது ஆண்டவருக்கு தெரியும். It is not written about the count here, but a group of Gentiles should be saved or attain perfect salvation. It is in the mind of God. அந்த நிறைவை அடையும்படியாகத்தான், but in order to attain that fullness, இப்ப நான் சொன்னதான் அந்த மீட்பர் இயேசு பாவ மன்னிப்பு, ஜெபத்தை கேட்கிறார், கிருபை தருகிறார், தெய்வீக சுகம் தருகிறார், உதவி செய்கிறார். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். I told about all these blessings in this or experiences in this time, and he has appointed this in order to attain the fullness. அதுதான் இந்த சபை. That is this church. இந்த புறஜாதியாரின் காலம் முடியும் போது அதன் பிறகு சபை இருக்காது. At the end of this time of Gentiles, the church will be no more. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாகிவிட்டது. The coming of our Lord Jesus is fast approaching. முழு உலகத்தில் இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. This church is established in the whole world. கர்த்தர் நம்மை இந்த சபையின் மூலம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். The Lord is making us prepared through this church. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை தாமதிப்பதன் காரணம் இந்த புறஜாதியாரின் நிறைவு உண்டாகும்படியாக. Therefore one delay for the coming of the Lord Jesus is that the fullness of Gentiles may come in. அதை தாமதம் என்று சொல்லாமல் அவருடைய நீடிய பொறுமை என்று சொல்ல வேண்டும். Not calling it as a delay, you have to call it as a long suffering of Jesus. புறஜாதியாராகிய நீயும் ரட்சிக்கப்பட்டு பூர்ணப்படும்படியாக அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். He is delaying his coming that you who are a Gentile also may attain this fullness. உனக்குள்ளே இந்த அனுபவம் இல்லை.
You don't have this experience. நீ எத்தனை வருஷம் கிறிஸ்தவளாய் இருக்கிற உனக்குள்ள இந்த அனுபவம் இன்னும் வரவில்லை. You are a Christian for so many years, but you don't have such an experience. இயேசு கிறிஸ்து தாமதமாவது உனக்காகத்தான். The delay of the coming of Jesus is just for you. இன்றைக்கு நீ அவர் வந்தால் நீ கைவிடப்பட்டு விடுவாயே. Because you will be forsaken if he would appear today. உன்னுடைய கதி என்ன ஆகும்? What would be your fate? ஆகையால் அவர் உன்மேலும் என்மேலும் நீடிய பொறுமையா இருக்கிறார். Wherefore he is long suffering toward you and me. புறஜாதியாரின் நிறைவுக்காக. For the fullness of Gentiles. அடுத்த பக்கத்திலே நாம் பார்க்கும்போது On the other hand, ஐந்தாவது காரணம் the fifth reason, சியோனின் எண்ணிக்கை பூர்ணமாகும்படியாக. that the count of Zion may be fulfilled. அது ஒரு எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. There's a count for it. 1,44,000. 1,44,000. அதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்திலே வாசிக்கலாம். We can read it in book of Revelation chapter 14. உங்கள் வீடுகளிலே போய் வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்தை வாசித்தால் இந்த 1,44,000 பேரை பற்றி படிக்கலாம். Go to home, read 14th chapter of book of Revelation. You can read about this count. இந்த எண்ணிக்கை பூரணமாகும்படி அவருடைய வருகை தாமதிக்கிறது. His coming delays in order because for the fulfillment of this number. இந்த 1,44,000 பேர் யார்? Who are this 1,44,000? இவர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். The servants of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். These are they who are not defiled with women. கற்புள்ளவர்கள். Virgins. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். These are they who follow the lamb whithersoever he goeth. இப்படி அந்த 14 அதிகாரத்திலே சில தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are certain qualifications mentioned in this 14th chapter. அப்படிப்பட்ட ஜீவியம் செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை 1,44,000. The count of those people who live such a life is 1,44,000. அது இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. அந்த எண்ணிக்கை பூர்ணமாகும்படி கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். It's not yet fulfilled, therefore the Lord is waiting for the fulfillment of the number. அப்ப கர்த்தர் உன்னை இந்த ஊழியத்திற்கு குறித்திருந்தால் நீ வராவிட்டால் உனக்காகத்தான் அவர் தாமதிக்கிறார். If the Lord has appointed you for the ministry and you do not yet turn up, the Lord is waiting for you. நான் இந்த ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்த நாட்களிலே The days I decided to come into the ministry, சியோனிலே 1,44,000 பேர் ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டது. it was said that 1,44,000 servants of God in Zion. அப்ப நான் எனக்கு கர்த்தர் தந்த ஒரு எண்ணம் என்னவென்றால், You know what's the intention God gave in my நான் heart? ஊழியத்துக்கு போகாவிட்டால் இந்த 1,44,000 பேருடைய எண்ணிக்கை பூர்ணமாகாதே. If I don't go into the ministry, this number will not be fulfilled. அந்த வெளிப்படுத்தல் தந்தான் என்னை கர்த்தர் கொண்டு வந்தார். As giving me that revelation, the Lord brought me into the ministry. நான் நினைத்தது, I thought this way. ஆனா கர்த்தர் என்னை தள்ளி இன்னொரு ஆளை எடுக்க முடியும். But the Lord can reject me and take another person. ஆனா அப்படியே எனக்காகவே ஆண்டவர் காத்திருப்பார். But the Lord is awaiting for me. எனக்காகவே காத்திருப்பார். He is waiting for me. வேறு வழியில்லாமல் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்னா என்னை தள்ளி இன்னொரு ஆளை எடுத்துடுவார். If there is no other go, the Lord will reject me and take another person. ஏன்னா இந்த 1,44,000 எண்ணிக்கை பூர்ணமாக வேண்டுமே. That this 1,44,000 should somehow be fulfilled. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். These are they not defiled with women. கற்புள்ளவர்கள். Virgins they are. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். They have followed the lamb whithersoever he goeth. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய எண்ணம் 1,44,000 எண்ணம் ஆனாதான் ஆண்டவருடைய வருகை இருக்கும். Only the count of such servants of God, when it touches 1,44,000, the coming of the Lord will be there. கர்த்தருக்கு தெரியும் அந்த எண்ணிக்கை பூர்ணமா இருக்கா இல்லையா என்று. The Lord knows whether the count is fulfilled or not. நாம் நினைச்சிட்டு இருப்போம் அது இன்னும் பூர்ணமாகவில்லை, இன்னும் 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும் என்று நினைப்போம். We may think it will take time 10 or 15 years for the fulfillment. சிலர் நாளைக்கு அது பூர்ணமான நாளைக்கு கர்த்தருடைய வருகை இருக்கும். If it is going to be fulfilled tomorrow, the Lord will come tomorrow. அது ஊழியக்காரர்களுடைய பூரணத்தை காண்பிக்கிறது. This signifies the perfection of the servants of God. ஆகையால் ஊழியக்காரர்களே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜீவியத்தின் பூரணத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Wherefore servants of God, let us all be very careful about our perfection. அதனால் தான் பிசாசு என்ன செய்கிறான்? Therefore what does the devil do? வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 வாளால் இழுத்து கீழே தள்ளினானாம். 1/3 part of the stars in heaven he pulled them down with his tail. வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 வாளால் இழுத்து கீழே தள்ளினானாம். 1/3 of the stars in heaven he pulled them down with his tail. வாள் என்று சொல்லுகிறது பொய் போதகங்கள். Tail shows deceptive teachings. அந்த தந்திரமான போதனைகள். His subtle teachings. அப்படி அந்த 1/3 ஊழியக்காரரை நட்சத்திரங்களை அப்படியே இழுத்து கீழே தள்ளினான். 1/3 of the stars, the servants of God, are pulled down with his tail. அதனால் தான் ஊழியக்காரர்கள் தங்களுடைய பிரதிஷ்டைகளை விட்டு கீழே போகிறார்கள். Therefore we see servants of God coming down from their consecration. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதிப்பதன் 5ஆம் காரணம்
இன்னும் இந்த 144,000 எண்ணிக்கை பூர்ணமாகவில்லை. Fifth reason for the delay of the coming of Jesus is that this 1,44,000 is not yet fulfilled. நான் அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு இதை தெளிவாய் சொல்லி தருகிறேன். Next Bible study I'll explain you clearly. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.